நம்ம எல்லாருமே அக்ஷய பாத்திரத்தை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அல்ல அல்ல குறையாத உணவு சுரந்துட்டே இருக்கும் அந்த அக்ஷய பாத்திரத்தில். அதே மாதிரி மந்தக மணி, இந்த மணியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இது அல்ல அல்ல குறையாத தங்கத்தை கொடுக்கிற பாத்திரம். இந்த பாத்திரத்தை பற்றி மகாபாரதத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையிலே ஒரு மணி இருந்துச்சா? அந்த மணியை வச்சுட்டு இருக்கவங்க உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்களா? இந்த மாய மணிக்கும் மகாபாரத போருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல்வேறு பகுதிகளில் பல புராண கதைகள் பேசிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். இதில் எது உண்மை எது பொய்ன்ட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. பல கல்வெட்டுகள் நம்மளுக்கு சொல்கிற உண்மை என்னன்னா, ஒரு விஷயம் உண்மையோ பொய்யோ அந்த விஷயத்திற்கு நமக்கு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அது உண்மைன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் பல கல்வெட்டுகள் அழிஞ்சிருக்கு. அப்படின்னா சில புராண கதைகள்லாம் பொய்யாயிடுமா? அப்படி கிடையாது. உண்மையான விஷயங்கள் நிறையவே இந்த உலகத்தில் இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த மணி, சீமந்தக மணி. இந்த மணி தினம் தினம் உங்களுக்கு தங்கத்தை கொடுத்துட்டே இருக்குமா? அது மட்டும் கிடையாது, இது யாரால உருவாக்கப்பட்டது, இது எந்த இடத்துல இருக்கு, இந்த மணியினால சண்டை யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற நிறைய விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்திரனுக்கும் இந்த மணிக்கும் என்ன சம்பந்தம்? சத்ராஜித் யாதவ குலத்துல ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் தான் சத்ராஜித். இவரோட மகளோட பேர் சத்யபாமா. கண்ணனை மணமுடியறதுக்காகவே சத்யபாமா காத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் இந்த விஷயம் நடக்குது. சத்ராஜித் சூரிய பகவானை நோக்கி ஒரு பெரிய தவத்தை மேற்கொள்றாரு. அதோட பலனா சூரிய பகவான் அவருக்கு கொடுக்கறது தான் இந்த சீமந்தக மணி. சத்ராஜித் கிட்ட இந்த மணி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடு முற்றிலும் மாறுபடுது. ஏன்னா அந்த மணியோட தாக்கம் அப்படி. நார்மலான மனுஷனை கூட இதோட சக்தியால அவனுடைய பேராசையை தூண்டி அழிவுக்கு எடுத்துட்டு போறது தான் இந்த சீமந்தக மணியோட சக்தியே. ஆனா இந்த சீமந்தக மணி இருந்தா நாளுக்கு நாள் அவங்க கிட்ட பொண்ணும் பொருளும் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால சத்ராஜித் அவருடைய ராஜாங்கத்தை பெரிய அளவுல வளர்க்கணும்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம கண்ணனை விட மேல இந்த யாதவ குலத்துல நம்ம நிலைச்சு நிக்கணும்ன்றதையும் நினைச்சாரு. ஆனா சில பல சம்பவங்களால அந்த சீமந்தக மணிய ஒரு காட்டு வழியில சத்ராஜித்தோட தம்பி அதை தொலைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மணியை எடுத்துட்டு போனது அப்படின்றது கண்ணன் தான் அப்படின்ற ஒரு அவதூறான விஷயத்தையும் ஏற்படுத்துறாரு. ஆனா சத்யபாமா சொன்ன விஷயங்கள் என்னன்னா, கண்ணன் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, அந்த மணியை நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு எங்க தந்தையிடம் ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. இந்த விஷயத்தை கேட்ட கண்ணன் அந்த பயணத்தை தொடங்குறாரு. அது ஒரு காட்டு வழி பயணம். அது மட்டும் இல்லாம அங்க ராஜாங்கம் நடத்திட்டு இருந்தது ஜாம்பவான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கரடி கூட்டம். கடவுளையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ஜாம்பவான் அப்படின்ற அந்த கரடி கூட்ட தலைவனுக்கு சக்தி இருந்துச்சு. அதனால கண்ணனுக்கும் அந்த ஜாம்பவான் அப்படின்ற தலைவனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த போர் முடிவுல அந்த ஜாம்பவான கண்ணன் ஜெயிக்கிறாரு. சீமந்தக மணிய சத்யபாமா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு. இதனால கண்ணனுக்கும் சத்யபாமாக்கும் கல்யாணமும் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த மணி என்ன ஆச்சு, யார்கிட்ட போச்சுன்ற விஷயம் நிறைய மர்மங்களை அடக்கிதான் இருக்கு. ஆனா இன்னமும் இந்த உலகத்துல அந்த சீமந்தக மணி வாழ்ந்துட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய புராண கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசந்த் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.